இந்தியா சிமெண்ட் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க நிதி உதவியுடன் தி இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் மற்றும் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து தாளையத்தூர் சங்கர் திருமண மண்டபத்தில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமை இந்தியா சிமெண்ட் மருத்துவ அதிகாரி குருசாமி தொடங்கி வைத்தார். முகாமில் கண்புரை உள்ளவர்களுக்கு உள்விழி லென்ஸ் இலவசமாக வழங்கப்பட்டது. முகாமில் 500க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கண் அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு அரவிந்த் கண் மருத்துவமனையில் இந்தியா சிமெண்ட் சார்பில் அழைத்துச் சென்று சரி செய்யப்படும் என தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மனிதவளத்துறையின் மேலாளர் முத்துக்குமார், மக்கள் தொடர்பு அதிகாரி லோகநாதன், சுற்றுச்சூழல் துறை உதவி முதன்மை மேலாளர் வெங்கடேசன், மேலாளர் சித்திரவேல் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். நான் டாக்டர் குருசாமி, தலைமை மருத்துவர், இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட். இன்னைக்கு எங்கள் சங்கர் கல்யாண மண்டபத்தில் ஒரு இலவச கண் பரிசோதனை முகாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 150 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 300 பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா கண்புரை இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போய் இலவசமாக அவங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அவங்கள நல்லபடியாக சரி பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி இது நாங்கள் நடத்துகிற இந்த கேம்ப் அரவிந்த் மருத்துவமனையோட கண் மருத்துவமனையோட சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முகாம். இது இல்லாமல் கண்ணோடைய அழுத்தம் வேற ஏதாவது கண் நோய்கள் இருந்தாலும் அதையும் பரிசோதனை பண்ணி அதுக்கும் உள்ள வைத்தியங்கள் பண்ணுறதுக்கு அவங்க பரிந்துரை செய்வாங்க. வந்திருக்கிற 2 டாக்டர்ஸ் இது இல்லாமல் கண்ணாடி தேவைப்படுறவங்களுக்கும் இங்கே இலவசமாக நாங்கள் கண்ணாடி வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கேம்ப் அநேகமாக எல்லா பொதுமக்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் நல்ல ஒரு பயனுள்ள முகாமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.